ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, திரு ஆண்டவரின் பக்தர்களே, ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் பொஹேமிய குரு ஒருவானவர் இத்தாலியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அங்கே பொல்சேனா என்ற இடத்திலே புனித கிறிஸ்தினாவின் பேராலயத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது அவருக்கே சந்தேகம் வந்தது. எழுந்தேற்றத்தின் போது, உண்மையாகவே வசீகரம் செய்யப்பட்ட இந்த அப்பத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்று. அந்த நேரத்திலே அந்த அப்பத்திலிருந்து அந்த தூய துணியிலே ரத்தம் வடிந்ததாம். பாருங்கள், மிக அருகாமையிலேயே பாப்பரசர் 4ஆம் அர்பன் ஓர்வியத்தோ என்ற இடத்திலே இருந்தார். எல்லாரும் இந்த புதுமையை பார்த்துவிட்டு அந்த தூய துணியை எடுத்துக்கொண்டு பாப்பானவரிடம் சென்றார்கள். இப்படி நிகழ்ந்தது என்று, அது உண்மை என்று கண்டு அப்போதிருந்த பாப்பானவர் 4ஆம் அர்பன் இந்த ஓர்வியத்தோ என்ற இடத்திலே இந்த திரு தூய துணியை பாதுகாக்க, ஆண்டவருடைய ரத்தம் வடிந்த இந்த துணியை பாதுகாக்க ஒரு பேராலயம் எழுப்ப வேண்டும் என்று எழுப்பினார். இன்றைக்கும் கூட அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, 750 ஆண்டுகள் வரலாறு உடையது இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா.
அதற்கு முன் ஒரு சில மறை மாவட்டங்களிலே இந்த விழா கொண்டாடப்பட்டது. பரிசுத்த தந்தை சொன்னார், எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று. ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பொருளை நாம் கொண்டு வருகிறோம். காணிக்கை பவனியின் போது ஒரு ஆளை பெற்றுக் கொள்கிறோம். சாதாரண ஆள் அல்ல, கடவுளை பெற்றுக் கொள்கிறோம். நற்கருணையை நாம் உட்கொள்ளும் முன்பே ஒரு அற்புதம் நடக்கிறது. வசீகரம் செய்யப்படாத அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அது நம்முடைய உழைப்பை வைத்து, நம்முடைய சம்பாத்தியத்தை வைத்து வாங்கப்பட்ட அப்பம் ரசம். பலிபீடத்திலே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ஒளி உண்டாகுக என்று சொன்னார் கடவுள். ஒளி உண்டாயிற்று. ஆகாயத்தை படைத்தவர், எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர், வல்லமையோடு படைத்தவர், குருவாக தேர்ந்து கொண்டவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறாரே பாருங்கள். இயேசு உச்சரித்த அதே வார்த்தைகளை சொல்லி, இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லுகின்ற மாத்திரத்தில் ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக அந்த அப்பமும் ரசமும் மாற்றம் பெறுகின்றன. பாருங்கள், நன்மை வாங்குவதற்கு முன்பே இப்படி நடக்கிறது என்றால், வாங்கிய பிறகு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவாக மாற வேண்டும், அவருடைய உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் புனித அகுஸ்தினார் சொன்னார், நாக்கை நீட்டி மட்டும் நன்மை வாங்காதே, உன்னுடைய இதயத்தை அகல திறந்து நன்மை வாங்குவதற்கு முன் ஆண்டவரை நீ பெற்றுக்கொள். நன்மை வாங்கிய பிறகு ஆண்டவரை பெற்றுக்கொள். அப்போதான் நீ வளர முடியும், உன்னிலே வாழ்வு பெருகும் என்று சொன்னார். ஆண்டவரை நீ ஒருபோதும் சந்தேகிக்காதே. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். புனித சிரில் சொல்லுகிறார், நானே உண்மை, நானே சத்தியம் என்று சொன்னவர் இது என் உடல் என்று சொல்லும் போது மட்டும் பொய் சொல்லுவாரா என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சில நேரங்களில் சில பேருக்கு சந்தேகம் எழுந்தது. ஆண்டவர் இயேசுவே சொன்னார், சாலமோனை பார்க்க தென்னாட்டு அரசி விரைந்து வந்தார், ஆனால் சாலமோனிடம் பெரியது இங்கே இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்டார். யோனா போதித்த போது நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள், யோனாவிடம் பெரியது இங்கே இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்டார். திருமுழுக்கு யோவான், வரப்போகிறவர் நீர்தாமா, நாங்கள் வேறு ஒருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். ஆண்டவர் தாம் செய்ததையும் போதித்ததையும் சுட்டிக்காட்டி, யாரும் என்னை குறித்து இடரல் பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களில் ஒருவன் மனிதராக மட்டுமே தோன்றிய ஆண்டவரை பார்த்து, நீ மெசியாவா? நீ மெசியாவானால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று, சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா பார்க்கலாம் என்றான். அந்த சாதாரண கள்வன் தோற்றத்திலே இருந்த ஆண்டவரிலே உண்மையாகவே தெய்வம் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொண்ட நல்ல கள்ளன், இவர் உண்மையாகவே நீதிமான், நீயும் நானும் நமக்கு உரிய தண்டனையைத்தான் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறான். என் ஆண்டவரே, என் தேவனே என்ற ஆண்டவருடைய காயத்தை தொட்டு பார்த்து தோமையார் ஆண்டவரை அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவருடைய தெய்வீகத்தை மீண்டுமாக ஒருமனப்பட்டு நம்முடைய திருவிழா காலத்தில் அறிக்கையிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு எவ்வளவு சக்தி கிடைத்திருக்கிறது பாருங்கள். நற்கருணை ஆண்டவரிடமிருந்து அவரை உற்று பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரிடமிருந்து வல்லமையை பெற அழைக்கப்படுகிறோம். வல்லமையுள்ள அவரை நாம் உற்று பார்க்கும் போது நிச்சயமாக நமக்கு வல்லமை கிடைக்கும். எல்லாவற்றை விட பெரிய வல்லமை எது தெரியுமா? நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழ வேண்டிய புதுமை என்ன தெரியுமா?
நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை வாழ்வுக்கு அழைக்கப்படுவதுதான் எல்லாவற்றை விட பெரிய புதுமை நடக்க வேண்டும். இயல்பாகவே நாம் எல்லாருமே சுயநலமிகளாக இருக்கிறோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நற்கருணை வாழ்வு என்றால் என்ன? அடுத்தவருக்காக துன்புறுகின்ற வாழ்வு, தன்னையே எவ்வித மிச்சமும் இன்றி பிட்டு கொடுக்கிற வாழ்வு. இங்கே ஆண்டவர் இயேசு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நாள் முழுவதும் நம்மையே பலியாக்குகிற வாழ்வு, அதுதான் நற்கருணை வாழ்வு. பிரியமானவர்களே, பிஷப் டெஸ்மண்ட் டுட்டு அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலாவை போல அவரும் கருப்பு இன மக்களின் விடுதலைக்காக எவ்வளவோ பாடுபட்டார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி, தன்னுடைய தாயை பற்றி எடுத்து சொல்கிறார். பாருங்கள், அவர் ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு போர்டிங்ல படித்துக் கொண்டிருந்தார். வீக்கெண்டுக்காக, வார இறுதிக்காக அவர் வீட்டுக்கு வந்தபோது திருப்பி அவர் மீண்டும் போர்டிங்க்கு போகிறதுக்கு காசு இல்லையாம். அவருடைய அப்பாவுக்கு வேலை இல்லை. இந்த அம்மா ஒரு வெள்ளைக்காரன் வீட்டில் 10 பாத்திரம் தேய்த்து, துணி துவைத்து, இப்படித்தான் இவருடைய அம்மா வேலை செய்தார்கள். அதுவும் 7 கிலோமீட்டர் அவர்கள் போக வேண்டியிருந்ததாம். டவுன் பஸ்க்கு கூட காசு இல்லை. எனவே இந்த பையனை, உன்னை மீண்டும் நான் ட்ரெயின் டிக்கெட் வாங்கி 70 கிலோமீட்டர் அனுப்ப வேண்டும் என்றால் நான் திங்கட்கிழமை காலையிலே போய் என்னோட நடந்து வா, அந்த கூலி 2 ஷில்லிங்கை நான் பெற்றுக் கொடுக்கிறேன், பிறகு நீ அதை கொண்டு டிக்கெட் வாங்கி போர்டிங்க்கு போகலாம் என்று சொல்லி பையனை நடக்க வைத்தே அந்த வெள்ளைக்காரர் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த காசை வாங்கி பையனிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பிஷப் டெஸ்மண்ட் டுட்டு அதை பற்றி பின்னால் நினைத்து பார்க்கும்போது, அம்மா அந்த நாள் முழுவதும் உழைத்திருப்பார்கள். மாலையில் கிடைக்க வேண்டிய காசு கூட கிடைத்திருக்காது. ஏனென்றால் காலையிலேயே மகனிடம் கொடுத்து அனுப்பி ஆகிவிட்டது. அடுத்த நாளும் அம்மா நடந்து போயிருப்பார்கள். பிறகுதான் அடுத்த நாள் மாலையில் தான் அவருக்கு 2 ஷில்லிங் மீண்டும் கிடைத்திருக்கும். இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற வாழ்வு. பிரியமானவர்களே, எப்படி அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக தன்னையே முழுமையாக கொடுக்கிறார்களோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கொடுக்க வேண்டும். நற்கருணை மனிதர்களாக நாம் மாற வேண்டும். நற்செய்தியிலே நாம் அதை பற்றி கேள்விப்படும் போது, ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு நாள் எடுக்கப்படுவோம். நாம் எல்லாரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய பங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் பிடப்பட வேண்டும். அப்பத்தை பிடுதல் என்றால் என்ன? பலிபீடத்திலே அப்பம் பிடப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பதற்காக மட்டும் பிடவில்லை. அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்குநூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அப்பத்தை பிட்டார். சில அப்பா அம்மா சொல்லுவார்கள், என் பிள்ளை என்ன சாப்பிட்டுடும் போல இருக்கு. அதுதான் நற்கருணை வாழ்வு. உன்னையே கொடுக்க வேண்டும், உன்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், உன்னுடைய உழைப்பை கொடுக்க வேண்டும், உன்னுடைய பணத்தை கொடுக்க வேண்டும். இப்படி வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு. நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினால் மட்டும் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய நம்மை தூண்டுவதுதான் நற்கருணை வாழ்வு. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் ஆராதனை, திருச்சபை சட்டம் அழகாக சொல்லுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு துறவியும் இந்த ஒப்பில்லாத அருட்சாதனத்தின் முன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். சில பேர் திருநா சமயத்தில் வருவாங்க, தேர்தல் காலத்தில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருவார்கள். புதுநன்மை வாங்கும்போது, உறுதி பூசல் வாங்கும்போது, அப்புறம் கல்யாணத்துக்கு, அப்புறம் கடைசியாக பாடையில் தூக்கிட்டு வருவாங்க. இப்படிதான் சில பேர் வருகிற கோயிலுக்கு வருவது.
இன்னும் சில பேர் ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. என்ன, உனக்கு உன்னுடைய பலம் போதாது, விசுவாச வாழ்வில் நீ நிலைத்திருக்க உன்னால் முடியாது. மீண்டும் மீண்டும் கல்வாரியில் நடந்ததை நீ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நீயும் என்னை போல வாழ்வாய். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும், பல முறை நினைவுபடுத்த வேண்டும். மலை பாதையில கார் ஓட்டும் போது நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையில் முந்துங்கள், வளைவுகளில் முந்தாதீர்கள். விவேகத்துக்கு முதலிடம், வேகத்துக்கு பின்னிடம். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். இப்படி அழகழகான வாசகங்கள் எல்லாம் அங்கெங்கேயும் ஒவ்வொரு வளைவிலும் எழுதி போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டு மலை அடிவாரத்திலே எழுதி வைத்திருந்தால் போதாதா? அப்படி எழுதி வச்சிருந்து படிச்சிருந்தா கூட கண்ணு முன்னு தெரியாம கார் ஓட்டி உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நீ திருப்பலிக்கு வா. ஞாயிறு திருப்பலிக்கு மட்டும் அல்ல, இங்கே பீடத்திலே நடப்பதை வைத்தவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். மற்ற சபை கிறிஸ்தவர்களை போல வார்த்தை மட்டும் போதும் என்று இருந்துவிட முடியாது. எம்மாவுஸ் சீடர்கள் சொன்னார்களே, இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா என்று. உள்ளம் உருகியது. ஆண்டவரை கண்டுகொண்டார்களா? கண்டுகொள்ளவில்லை. என்ன ஆயிற்று? அப்பத்தை பிட்கையில் தான் கண்டுகொண்டார்கள். திருத்தூதர் பணிகளை நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நாள்தோறும் இறை வார்த்தையை கேட்பதிலும் அப்பம் பிட்குதலிலும் நிலைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நற்கருணையை பகிர்ந்து கொள்கிறோம், சென்று குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வாய். தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வாய். ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெறுவாய், உணர்வுகளை பெறுவாய். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒப்பில்லாத பொக்கிஷம். பிரியமானவர்களே, இதை இன்றைக்கு கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். எத்தனை நாள் இருக்கிறேனோ அது முக்கியம் அல்ல. நான் வாழ்கின்ற நாட்களில் எல்லாம் மக்களுக்கு என்னையே கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்கள் மனத்தில் நிலைத்திருக்குமாறு வாழ்வேன். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தியாக வாழ்வு, பிட்டு கொடுக்கிற வாழ்வு. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்ற ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹிட்லர் காலத்தில் ஷிண்ட்லர் என்று ஒரு ஜெர்மானியர் ஒருவர் இருந்தார். பெரிய தொழிலதிபர். அவர் என்ன செய்தார் தெரியுமா? யூதர்களை ஹிட்லர் இப்படி கொன்று போடுகிறானே என்று சொல்லிவிட்டு அவர் அந்த யூதர்களை எல்லாம் தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து விலைக்கு வாங்கி கொண்டார். காப்பாற்றுவதற்காக, யூதர்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பதற்காக அவர்களை அடிமையாக விலைக்கு வாங்கி தன்னுடைய தொழிற்சாலையில வேலை கொடுத்தான். அதுவும் துப்பாக்கி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த துப்பாக்கியையும் அழித்து போட்டான். அப்படி இருந்தால் எந்த தொழிலதிபர் வாழ்க்கையில முன்னேற முடியும்? நிச்சயமா முன்னேறவே முடியாதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சைக்காரனா போனான். அந்த பெரிய தொழிலதிபர் ஷிண்ட்லர் ரொம்ப பரம ஏழை ஆகிவிட்டான். அப்போது சண்டை முடிந்தது. இரண்டாம் உலக போர், எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. அப்போது நீங்கள் எல்லாம் போங்கள் என்று சொல்லும் போது அடிமையாக அவனால் வாங்கப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே அவனை விட்டு திரும்பி போனார்களாம். அப்போது அவன் சொன்னானாம், இந்த ஓட்டக்காரை ஏன் தான் வச்சிருந்தனோ தெரியல, இதை வச்சு இன்னும் 10 யூதர்களை வாங்கியிருக்கலாமே. இன்னொரு பொருளை பார்த்து இதை விற்று இன்னொன்றை நான் கொடுத்திருக்கலாமே, இன்னொரு யூதனுக்கு வாழ்வு கொடுத்திருக்கலாமே என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, சேர்த்து வைப்பது, தன்னையே மையமாக வைப்பது, இது நற்கருணை வாழ்வு கிடையாது. என்னுடைய சகோதரன் வேதனையிலே வாடுகிறானே, இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே, என்னுடைய வங்கி கணக்கு அதிகமானால் என்ன பிரயோசனம்? நோய்வாய்ப்பட்டு அவர் அவதிப்படுகிறாரே, நான் இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே. இப்படியெல்லாம் நினைக்க தூண்டுவது ஆண்டவருடைய நற்கருணை பலி. பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கையை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? அந்த மனிதன் உயிர் பிச்சை கொடுத்தான். உன்னுடைய வாழ்க்கையை வைத்து ஏதாவது செய்ய தூண்டுவது நற்கருணை வாழ்வு. ஆண்டவர் உன்னை கொடுத்திருக்கிறார், உன்னையே கொடு. ஆண்டவர் ஒரு நாளைக்கு உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போது ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நான் செய்திருக்கலாமே என்று மனசாட்சி உறுத்துவதிலே நீ வாழ்ந்து விடாதே. ஆண்டவர் உன்னை பிடுகிறார்.
மற்றவர்களுக்காக துன்புற ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதமாக இரு, உன்னையே பிட்டுக் கொடு. இதுதான் நற்கருணை வாழ்வு. பிரியமானவர்களே, எல்லாம் வல்லவரை உற்று பார்ப்போம், நற்கருணையை உற்று பார்ப்போம், அதன் தெய்வீகத்தை எந்நாளும் கொண்டாடுவோம். பாஸ்கா கொண்டாடிய ஒவ்வொரு யூதனும் நானும் எகிப்திலே அடிமையாக இருந்தேன் என்று நினைக்க வேண்டுமாம். நற்கருணை கொண்டாடுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நானும் மாதாவோடு அருளப்பரோடு சிலுவை அடியிலே நின்றேன் என்று அதை பார்க்க வேண்டுமாம். எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தம்மையே கையளித்த ஆண்டவரை பின்பற்றி அத்தகைய தூய வாழ்வு வாழ்ந்து விண்ணை நோக்கி நாம் செல்லும் விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமீன்.